வணக்கம். மூவாஸ் குக்கரியிலேருந்து நான் வசுமதி முரளிதரன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சு காமிக்க போகிறது தயிர் வடை. அந்த தயிர் வடைக்கு வேண்டிய சாமான் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். முதல்ல உளுந்து நான் ஒரு 2 hours பிஃபோரே ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த உளுந்தோடு அரைக்கிறதுக்கு உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான். அடுத்தது தயிர் பச்சடிக்கு கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி அந்த தயிரில் கலந்துக்கணும். இப்போ முதல்ல போய் நம்ம உளுந்தை அரைச்சி வடை மாவை ரெடி பண்ணிப்போம். ஓகேவா? வடை மாவு எப்படி அரைக்கும்? மிக்சியிலேயே நல்லா தண்ணியை விட்டு விட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் தெளித்து முதல்ல நம்ம நல்லா ஊற வைக்கும்போது 2-3 தடவை நல்லா அலசி அதுக்கப்புறம் தண்ணியை கொட்டி ஊற வச்சோன்னா ஐஸ் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மிக்சிக்கும் சூடாகாது, வடமாவும் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க, அப்போ தான் அது நல்லா மசியும், நல்லா புசு புசுன்னு வரும். வடை மாவு அரைக்கும் போது உப்பு போடாதீங்க. அந்த மாவை எடுத்து வச்சுட்டு அதை நம்ம கையில் கலக்கும்போது அப்போ உப்பு போட்டுனா போதும். சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கரைக்கிறேன். நல்லா டைம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ இதை நல்லா அரைச்சிண்டாச்சு, எடுத்து வச்சுப்போம். இப்போது மாவு அரைச்சிட்டோம். இந்த மாவை நல்லா இப்படி கையில் இது பண்ணிவிட்டு கலக்குங்க. இப்படி இதில் ஏர் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கு நல்ல மெத்துன்னு சூப்பராக சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இது பாருங்க. இப்படி ஒரு 2 minutes 3 minutes போல் இப்படி பண்ணுங்க. கொஞ்சம் மாவு தண்ணியாக போய் இதுவாக எடுத்துனாக்கா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போடலாம். இது எனக்கு தண்ணி ஆகலை, இருந்தாலும் சும்மா போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன். உப்பு போட்டால் மாவு நீத்து போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாவை இப்படி கலக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்துட்டு வடையை தட்ட ஆரம்பிக்கலாம். இது உப்பு.
வடைக்கு வந்து உப்பு ரொம்ப தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா தயிர் பச்சடியில் வேற உப்பு இருக்கும், அதனால இதில் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது பெருங்காயப்பொடி. இது இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து இதை இப்படி வச்சிருங்க. அடுத்தது தயிர் பச்சடிக்கு என்ன இது பண்ணணும்னு பார்க்கலாம். தயிர் பச்சடிக்கு ஒரு சின்ன மிக்சியில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய் அது இதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதை அரைச்சிக்கணும். கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு அரைங்க. வாசனை நல்லா வரும். அப்போ தான் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லாவே இதுவாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான். ஒரு ஸ்பூன் போல். இந்த அரைச்ச இந்த விழுதை எடுத்து இதோ தயிர் கலக்கி கெட்டியாக தயிர் வச்சுருக்கேன் பாருங்க, அதில் போட்டுக்கோங்க. தயிரை என்னென்னா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் தாளிக்கணும். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் இந்த மிச்சம் இருக்க கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, பொடி, இதுக்கு கொஞ்சம் வடையில் அப்படி வடை மாவில் போட்டுருங்க. இது பண்ண உடனே எண்ணெயை வைக்க போகிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே உங்களுக்கு கூப்பிட்டு வடை போட்டு காமிக்கிறேன் எப்படின்றத. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காயம், கடுகு நல்லா பொரிஞ்சுடுத்து. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தயிர் பச்சடியில் கொட்டுறேன். இப்போ எண்ணெயை வைக்கிறேன். எண்ணெயை வச்சுட்டு ஆன் பண்ணுறேன், சிம்மில் வைக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருத்து.
வடையை தட்டலாம். இந்த தயிர் வடைக்கு நடுவில் ஓட்டை போடணுன்றது இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, ஓட்டை இல்லாமையும் போடலாம். இப்போ வடை வெந்துன்னு இருக்கு. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இன்னும் ஒரு இது சொல்றேன். வடையை நம்ம வெந்த உடனே எடுத்துட்டு உடனே அப்படியே தயிரில் போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பாலுமா, கொஞ்சம் பால், வெது வெதுப்பான பால், அதுக்கப்புறமா வெது வெதுப்பான கொஞ்சம் வெந்நீர், அதை அதில் எடுத்து முதல்ல போட்டுட்டு வடையை எடுத்து இந்த பாலும் வெந்நீருமா கலந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் போடணும். இதில் போட்டு உடனே எடுத்து தயிர் வடையில் தயிரில் பச்சடியில் போடணும். அப்போ தான் அது உங்களுக்கு புளிக்காமல் இருக்கும். இல்லைன்னா தயிர் வடை புளிச்சு போயிடும். நம்ம ஊர் வெதருக்கெல்லாம் கொண்டு கண்டிப்பாக சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் இதை இந்த மாதிரி தயிர் வடையை இப்படி போட்டு போட்டால் ரொம்பவே நன்னா வரும். இதில் நீங்கள் இந்த வடையில் வேணும்னா இதே மாதிரியே வடையை போட்டுட்டு சாம்பார் வடையாக பண்ணலாம், தயிர் வடையாக பண்ணலாம், ரச வடையாக பண்ணலாம், கீரையை கொஞ்சம் சேர்த்து போட்டு கீரை வடை பண்ணலாம். இந்த தயிர் வடையை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கேரட்டு கொத்தமல்லி தூவி இது பண்ணி டிஸ்பிளேக்கு அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஆர் பூந்தி இருந்ததுன்னா, காரா பூந்தி இருந்ததுன்னா அதையும் மேலே போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இல்லையா வீட்டில் நம்ம சாப்பிட்றோமா தோசை மிளகா அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் விட அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் முன்னாடியே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அன்றைக்கி அவள் வரும்போது நம்ம உட்காந்துன்னு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் முதலையே பண்ணி வச்சிடலாம் இதை. ஆனால் சாம்பார் வடைக்கு சாம்பார் சுட சுட பண்ணி இதையும் சூடாக பண்ணி கொடுத்து சர்வ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இதோ இந்த பால் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு உடனே இன்னொருத்தர் இருந்தால் கூட ஹெல்ப்புக்கு உடனே எடுத்து அதை தயிர் வடையில் போட்டுடலாம். தயிரில் போட்டுட்டு இந்த தயிரில் போட்டு இதை எடுத்து தயிரில் போட்டுருங்க. அப்படியே தயிர்லேயே ஊறின்னு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை போட்டுட்டு நம்ம எடுத்துட்டு இதில் வச்சிடலாம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அடுத்த ஈடு வடை போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன் தட்டில். இப்படி மேலே அப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு அடுக்கி வச்சுட்டு அது நல்லா உறிஞ்சிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும், ஆச்சுன்னா நல்லபடியாக உறிஞ்சிடும். இது அவ்வளோதான். தயிர் மேலே இருந்தால் இப்படி விட்டு வச்சிருங்க இந்த தயிர் பச்சடியை.
தயிர் வடை ரெடி. எல்லாரும் பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ. இதே மாவில் கொஞ்சம் கீரை இருந்தது எங்கிட்ட, அதை கட் பண்ணி வச்சு அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. கீரை ஒன்றும் இல்லை, தூரு இந்த இதுலேயே இந்த மாவுலேயே கீரையை வச்சுருந்துட்டு கலந்துட்டு அலசி கட் பண்ணி நல்லா வடியை விட்டுட்டு அதை இந்த மாவில் கலந்து வடை போட வேண்டியது தான். பசங்கள் கீரை சாப்பிட மாட்டேங்கிறதுங்கன்னா வடையாக கொடுத்தா சாப்பிடுவா குழந்தைகள்லாம். அதுக்காக இது ஒரு கீரை வடை இது. சும்மா கொஞ்சம் கீரை இருந்தால் அரைக்கீரையோ முளைக்கீரையோ எது ஒன்றாலும் போடலாம். ஆனால் பாலக் போடாதீங்க, குழ குழன்னு ஆகிடும். இந்த கீரை வடையை வந்து அப்படியே பிளெயினாக சாப்பிடலாம், தயிர் வடையில் போடக்கூடாது. ஒரு சும்மா பிளெயினாக சாப்பிட்றதுக்கு வடை இது. இதோ கீரை வடை ரெடி. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பண்ணி கொடுத்தீங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு, பாருங்க எவ்வளோ சத்தம். நல்லா கிறிஸ்பாக இருக்கு வடை, மெத்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் சூப்பராக வந்துருக்கு, ஸ்பாஞ்சு மாதிரி உள்ள. இப்போ இந்த வடையை தயிர் வடையை வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தயிர் வடையும் கீரை வடையும் டேஸ்ட்டு கொடுக்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்றது பார்க்கலாம். தயிர் வடை இது ரெடி, இது அவர் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கு. அது அந்த டேஸ்ட் தயிரோட அந்த மிக்சிங் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல அந்த கொத்தமல்லி மேலே போட்டு அந்த ஸ்மெல்லு பூக்கிறது, கேரட்டு, பனஸ் வெரி சாஃப்டா இருக்கு. அடுத்தது இந்த கீரை வடையும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. Kheer also is very good, very tasty. பார்க்குறவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் கொடுங்க. எல்லாரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.